நிறுத்து. நீ என்ன செக் பண்ற? என்ன டின்னா காணா போகுது. இன்னைக்கு நான் செக் பண்றேன். நீ ஓரமா போய் உட்கார். சரிங்க. போ. ஏய் வா. போ. ஏய் வா. ஓ பொம்பளையோ. போ. ஏய் நில்ல. இந்த மாம்பழமா? இந்த வாய்க்கு மாம்பழம் கேக்குதா? போ. இந்தா வீட்டுல போய் சாப்பிடு. ஏய் என்ன ஒரு டின்னு எடுத்து தலையில கொட்டிட்டியா? இல்லீங்க, உச்சந்தலை காயக்கூடாதுன்னு உள்ளங்கையில எடுத்து தடவுனங்க. உச்சந்தலை காயக்கூடாதுன்னா கொஞ்சம் இரு. ஏய் நல்ல கண்ணை திறந்து பாரு. ஒவ்வொரு தலைக்கு ஒவ்வொரு கிளாஸ் எண்ணெய் கொண்டு போனீங்கன்னா எங்க தலையை கொண்டு போய் தண்டவாளத்துல வச்சு படுக்கணும். ஒரு மாசத்துக்கு குடும்பத்துக்கு தேவையான எண்ணெய் உன் தலையில கொண்டு போற இல்ல. வடை சுடுறது, முறுக்கு சுடுறது, அப்பளம் சுடுறது எல்லாம் இதுல. இந்த பார், இந்த மா சம்பளம் கட்டு. போ போய் சீக்காய் தேய்ச்சி குடி போ. கமான். ஸ்டாப். என்னடா ஒரு மாதிரியா நடக்கிற? உட்கார இடத்துல கட்டினே. உட்கார இடத்துல கட்டி இருந்தா கொஞ்சம் தள்ளி உட்காருது. அவனுக்கு என்ன? அவனு சின்ன கட்டி. ஓ நீ பெருங்கட்டி, அவன் சிறுங்கட்டியா? நமக்குள்ள என்ன செக்க போட? நம்மளுக்கு கடமைனா கடமை தான். அப்புறம் புண்ணாக்கு செக் பண்ண விட்டோமே அப்படின்னு மனசு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். செக் பண்ணிருக்கேன். அதெல்லாம் வேணாம். கை கொடுங்கண்ணே. பாத்துக்கிட்டீங்களா? 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 வாடா. பாத்துக்கிட்டீங்களா? பாத்துக்கிட்டீங்களா? வர்றோம். ஒன் ஸ்டெப் பேக் மேன். பேக் பேக் பேக். என்ன அது சடக்கு புடக்குன்னு சவுண்ட் வருது? வர வர உங்க காது சரியில்லைண்ணே, போய் செக் பண்ணுங்க. என் காதை செக் பண்றதுக்கு முதல்ல ஒன்ன செக் பண்றேன். என்னது? பாட்டில் பாட்டில் என்ன இருக்கு? பாட்டில் என்னதான் இருக்கும்? ஓஹோ, நீ புல்லு அவன் கோட்டரா? சைஸுக்கு தந்து விடுங்க. எத்தனை நாள் நடக்குது? 5 வருஷம் சர்வீஸ். ஏண்டா அவன் வேலைக்கு தான் சர்வீஸ் சொல்லுவான், நீ திருடுறதுக்கே சர்வீஸ் சொல்றியா? உண்மை தானே சொல்றேன். டேய் நானும் எத்தனையோ திருட்ட பாத்திருக்கேன். இப்படி ஒரு நூதனமான திருட்ட நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு உன்னை கையும் களமா புடிச்சாச்சு. இன்னையில இருந்து நீ டிஸ்மிஸ். வேலைக்கு வர வேண்டியது போடா. எனக்கு வேலை இல்லையா? மில்லுக்கு வேலை இல்லையா? என்ன மில்லுக்கு வேலை இல்லையா? ஆமா, நான் தான் யூனியன் தலைவர். நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவேன். அப்புறம் மில்லுக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை கிடையாது. பாருங்க சார், பாருங்க சார். நாட்டுல மொல்ல மாறி, முடிச்சவிக்கி, கேப் மாறி, பிட் பாக்கெட், சந்தல திருடுறவன், பொந்துல திருடுறவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? திருட்டை செஞ்சு போட்டு ஸ்ட்ரைக் வேற பண்றேங்கிறான் சார். உங்க யாரையுமே நான் செக் பண்ண மாட்டேன் சார். எல்லாம் லைனா போங்க. கண்ண முடிக்கிறேன். முடிஞ்சா ஒரு லாரி கொண்டு வந்து மில்லில் இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க. முயற்சி பண்றேன். போங்க போங்க. வர யாருன்னு? டேய் செம்ம பிக்கரா இருக்குடா. ஃபைல் எடுத்துட்டு வரத பார்த்தா அநேகமா பொம்பளை ஆபீசரா தான் இருப்பாங்க. ஆபீசரா? பயப்படாதீங்கண்ணே, நான் போய் சமாளிக்கிறேன். புண்ணாக்குமா? என்னமோ அங்க பேசி கிழிக்கிறேன்னு இங்க விட்டா கால் விழுந்துரு போல் இருக்கு. மிரட்டுறாங்கண்ணே. பாவங்க. இந்த மில் இன்சார்ஜ் யாரு? என் மாப்பிள கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணு, கோபாலகிருஷ்ணு. என்ன மாமா? யாருங்க? ஆபீசர். இங்க யாரும் பேண்ட் போட்டவங்களே கிடையாதா? இருக்காருங்க. யாரு? வெளியில வாட்ச்மேன். ஸ்டாப் இட். மேனேஜர் யாரு? மாப்பிளைங்க. சூப்பர்வைசர்? மாப்பிளைங்க. இங்க எல்லாமே ஆளினால் மாப்பிள தாங்க. என்ன செக் புக்ல மட்டும் கையெழுத்து போட மாட்டாருங்க, என்கிட்டயும் கொடுக்க மாட்டாருங்க. நான் பணத்தை எடுத்து ஓடிடுவேன். ஆமா, இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா? நீங்க யாரு? ஐம் சேல் டாக்ஸ் ஆபீசர். இந்த மாசத்துல 5000 மூட்டை பருத்தி கொட்டை வாங்கிருக்கீங்க. 1000 டின் எண்ணெய் அனுப்பிச்சிருக்கீங்க. இதோட பில் எல்லாம் எங்க? வெள்ளு. எங்க காணோம்? என்ன பண்றீங்க?
பில்ல தேடுறேன். யார் பாக்கெட்ல? ஏமாமா சொல்லக்கூடாது நீங்க. ஆட சொரிய சொரிய சுகமா இருந்தா அப்படியே விட்ட. சும்மா இருங்க மாமா. இந்தாங்க பல்லு. இல்லைண்ணே. இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. இந்தாங்க. என்ன இல்ல கரெக்டா இருக்குல்ல? பில்ஸ் எல்லாம் ஓகே, ஸ்டாக் புக்ஸும் ஓகே. எங்க மில்லுல பில்லு ஸ்டாக் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஒரு தப்பு கூட இருக்காது. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வச்சிருப்போம். என் மாப்பிள்ளை எல்லாம் கரெக்டா தான் வச்சிருப்பான். ஆ, இது என்ன? இது மொட்டை, அது முடி. இது கொட்டை, அது புண்ணாக்கு. இதெல்லாம் கணக்குல வரலையே. ஏங்க சாம்பிளுக்கு வச்சிருக்கிறதெல்லாம் போய் கணக்குல எழுதுவாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு கொட்டையா இருந்தாலும் கணக்குல வரணும். அதனால இப்ப இதுக்காக உங்களுக்கு 50,000 ரூபாய் ஃபைன் போடுறேன். அடியாத்தி 50,000 ரூபாவா? 5,000 10,000 மேடம் கையில வச்சு அமுக்கியா, இல்லன்னா சும்மா விட மாட்டாங்க. என்னது? என்ன சைடுல அமுக்குங்கறா? 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் அமுக்கு சொல்லுதே. அமுக்கு. அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது மாமா. முன்னால முடியல, விடு, நான் அமுக்குறேன். சும்மா இருங்க மாமா. இந்த பாருங்க, நான் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் எதிர்பார்த்து இங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு நயா பைசா என்னால கொடுக்க முடியாது. அப்ப நான் ஃபைன் போட்டு தருவேன். எழுதுவீங்க நீங்க? எழுதுவேன். அப்ப ஆக்கலாம். பாருங்க. அப்ப ஆக்கலாம். ஏ மாமா, என்ன மாமா என்னமோ அப்படியே எழுதுங்க. கோபாலகிருஷ்ணன், சீக்கிரம் வாரி போடுங்கயா, இன்னைக்கே அனுப்பணும். முதலாளி முதலாளி. வணக்கம் ஐயா. வணக்கங்க. ஆச்சாமி, என்ன ஏது ஆபீஸ்ல கூட்டம்? பொம்பளை ஆபீஸருங்க. பொம்பளை ஆபீசர்? ஆமாங்க ஐயா. கணக்கெல்லாம் காட்டினாங்க. மத்த ஆபீசர் எல்லாம் கரெக்டா இருக்குட்டாங்க. ஆனா அந்த சேல்ஸ் டாக்ஸ் ஆபீசர் தான் ஃபைன் போடுறேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. யாரு இவள ஆபீசர்? என்ன கோபாலு, இவ்வளவு போய் ஆபீசர் அது இதுன்னு இவ்வளவு தெரியல? என் பொண்ணு ராதா. அடங்க ஒப்பம் தண்ணானே. உங்க பொண்ணு ராதாவா? இந்த 5 வயசுல மூக்கு சிந்து தெரியாம வாயில சப்பிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணா இது? அட கொன்னியா, சின்ன வயசுல பாவாடை காத்துல பறக்க விட்டுட்டு மில்லு இருக்கிற கோடி எடுத்து சுத்திட்டு இருந்த அந்த ராதாவா இது? நான் 2 வயசா இருக்கும்போது ஐஸ் வாங்கி கொடுத்தனே, அந்த ராதாவா இது? டேய், நீ மில்லுக்கு வந்தே 15 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு வயசு 18. 3 வருஷம் இடிக்குது. பாத்தீங்களா, ரீல் விடுறான் பாத்தீங்களா? என்ன நீ, நாங்க உன்னை தேடி ரயில்வே ஸ்டேஷன் போனா நீ இங்க வந்து கலாட்டை பண்ணிட்டு இருக்கியா? சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. முதலாளி நல்ல வேலை 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க. இல்லன்னா என்ன கொப்பரையில போட்டு அமுக்கி இருப்பேன். போங்கப்பா, வேலையை பாருங்க. என்னமா அது, நேரா வீட்டுக்கு வராம இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? அப்பா, என்னோட படிப்பு முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த ஆயில் மில்ல நான் தான் பாத்துக்க போறேன். சோ என்னென்ன தப்பு நடக்குதுன்னு ஒரு ஆபீசர் மாதிரி செக் பண்ண வந்தேன். நான் முதலாளி பொண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இங்க ஏதாவது தப்பு நடந்தா அது எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியும்? என்ன தப்பு கண்டுபிடிச்ச? ஒண்ணும் இல்ல. அதான் கோபாலகிருஷ்ணன். இந்த பார், இந்த மில்லுல முதலாளி வேலையில இருந்து தொழிலாளி வேலை வரைக்கும் எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிறது கோபாலகிருஷ்ணன் தான். நான் இந்த மில்லு பக்கமே வர்றதில்ல. எப்படி கோபாலகிருஷ்ணன்? ஆளு இந்த கணக்கு வழக்கெல்லாம் ஓகே. ஆனா ஆனா என்ன, இந்த அரை ட்ரௌசர் அது இது சுத்த மஞ்ச மக்கப்பா. ஐயா, ஆளை பார்த்தெல்லாம் எடை போடக்கூடாதுமா, குணத்தை பார்க்கணும். நீ சின்ன பொண்ணு, அதெல்லாம் உனக்கு தெரியாது. வா வீட்டுக்கு போலாம். வா 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 வா.